Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுறேன் 3 ஸ்டார் கிச்சன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா கோதுமை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் பண்ணலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த குலோப் ஜாமுன் பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு ஜல்லடை வச்சிருக்கேன். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கணுமோ அதே கப்பில் பால் பவுடரும் எடுக்கணும். இப்போ நான் கோதுமை மாவு எடுத்த கப்பில் 1 கப் மில்க் பவுடரும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஜலிச்சிக்கிறேன். இது ஜலிக்க சொல்ல நல்லா 2 வாட்டி ஜலிச்சிக்குங்க. இதில் எதனா சின்ன ஒரு கட்டி இருந்தால் கூட குலோப் ஜாமுன் நல்லா வராது. இதை ஜலிச்சிட்டேன். இதை நல்லா ஒரு 2 வாட்டி கலந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய குலோப் ஜாமுன் மிக்சர் ரெடியாக இருக்குது. இந்த மிக்சரை ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா மூடி நீங்கள் 6 மாதம் இருக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட்ணுன்னு ஆசை வருதோ அப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா பட்டர் இல்லை வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி மாவை பிசைறதுனால குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நான் இந்த மாவில் 2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். நான் இந்த பாலை நல்லா காசி ஆற வச்சு எடுத்திருக்கேன். கப் பாலையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இந்த மாவு பிசைய சொல்ல கட்டியாக பிசையாதுங்க, தண்ணியாக பிசைங்க. பாருங்கள், பிசைஞ்ச மாவு தண்ணியாக தான் இருக்குது. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இது பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாவை ஒரு அளவுக்கு மூடி வைப்போம். மாவு நல்லா அரவு ஊறி இருக்கு. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவை உருண்டை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிறேன். இந்த மாவு உருட்ட சொல்ல ஸ்லோவாக உருட்டுங்க. கொஞ்சம் கூட வீல் இருக்கக்கூடாது. நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா வீல் இல்லாமல் உன்னை உருட்டிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி காமிக்கிறேன்.
பாருங்கள், எல்லாத்தையும் வீல் இல்லாமல் நல்லா உருட்டிட்டேன். எனக்கு 1 கப் மாவில் 35 உருண்டை வந்திருக்கு. இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டேன். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மிதமான சூடில் இருக்கணும். இப்போ நான் உருட்டி வச்சுருக்கேன் உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு உருண்டை போட்டிருக்கேன் பாருங்கள். போட்ட உடனே மேலே எழுப்பி வரக்கூடாது. இந்த மாதிரி மொல்லமாக தான் பொரியணும். இந்த உருண்டையை எண்ணெயில் போட சொல்ல கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் அது நாலா பக்கமும் நல்லா வேகும். இதை வேக சொல்ல சிம்மில் தான் வைக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் வேகும், உள்ளே வேகாமல் வந்துடும். இப்போ இது ஒரு சைடு வெந்திருக்கு. நான் இன்னொரு சைடில் இதை திருப்பி கொடுக்குறேன். இது இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நான் இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுனையும் வறுத்துக்கிறேன். இப்போ இங்கே இந்த குலோப் ஜாமுனுக்கு சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். அதுக்கு எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரை எடுத்த கப்பிலே 3 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம போட்ட சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அதற்கு கலந்து கொடுக்குறேன். இப்போ இதில் பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு சிட்டிகை ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஸ்லைஸ் லெமன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சர்க்கரை பாகு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் நல்லா தண்ணியாகவே இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு கம்பி பதெல்லாம் ஒன்றும் வேணாம். கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வர இருக்கும். இது கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருக்கு. இதில் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கு. இப்போ இந்த லெமனை எடுத்துட்டு நான் பொரிச்சு வச்சுருக்கேன் அந்த உருண்டையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம போட்ட இந்த உருண்டை சர்க்கரை பாகில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகணும். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு இதை மூடி வைக்கிறேன். இது இப்போது 1 ஹவர் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ நான் இது மேலே கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் தூவிக்கிறேன். பாருங்கள், இந்த குலாப் ஜாமுன்லாம் நான் சர்வ் பண்ணிட்டேன். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை யாருமே நீங்கள் கோதுமை மாவில் பண்ணனா நம்பவே மாட்டாங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக இதை செஞ்சுட்டோன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.